News18 Tamil Nadu நேயர்களுக்கு வணக்கம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம். வாரம் புற்றுநோய் சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்மிடையே டாக்டர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் டாக்டர் அருணன் முரளி, ஹெட் ஆஃப் ரேடியாலஜி, அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். புற்றுநோய் கண்டறிவதில் ஸ்கேனிங் அதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு டாக்டர்? புற்றுநோய் வரும்போது ஸ்கேனிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது எல்லா ஸ்டேஜ்லேயும் இட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது டிடெக்ஷன் சொல்லுவோம், அதாவது கண்டறிதல், அதாவது டிடெக்ஷன் அண்ட் டயக்னோசிஸ். ஓகே, அதாவது ஒரு புற்றுநோய் கட்டி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது யூஸ்வலாக ஒரு ஸ்கேன் சம்மந்தப்பட்டது தான். செகண்ட், அதை டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளானிங், அதாவது எந்த அளவு பரவி இருக்குது, அந்த பரவலை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுவாங்க. 3, ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ அந்த பேஷண்ட் அந்த புற்றுநோய் கரைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ரேடியாலஜி ஆர் ஸ்கேன்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். 4, இன் ஃபாலோ அப், அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டாங்க, நல்லா இருக்காங்க, ஆஃப்டர் 1 year 2 year ட்ரீட்மெண்ட் அந்த புற்றுநோய் திரும்ப வந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ரேடியாலஜி அகெயின் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ புற்றுநோய் கண்டறிவதில் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனிங்ஸ் என்னென்ன இருக்குது, ஆல்சோ இது அதோட பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிஃபர் ஆகுது? இப்போ ரேடியாலஜின்னு வந்துட்டா தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஸ்கேன்ஸ். ஓகே, நம்ம பேசிக் எக்ஸ்ரே இட்ஸ் பின் தேர் ஃபார் ஏஜஸ், அதாவது எக்ஸ்ரே இருக்குது, மேமோகிராஃபி, அல்ட்ராசவுண்ட், சிடி, எம்ஆர்ஐ அண்ட் பெட் சிடி. எக்ஸ்ரே ஒரு ஸ்க்ரீனிங் டூல், அதாவது நம்ம செக்கப் போகும்போதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதை ஜஸ்ட் டு சி நம்ம லங்கில் நுரையீரலில் ஏதாவது கட்டியிருக்கான்னு பார்க்குறதுக்கு. 2, மேமோகிராஃபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேடிஸ் ஓவர் 45. இப்போ ரெக்கமெண்டேஷன் என்னன்னா எவ்ரி இயர்லி செக்கப்ஸ் ஃபார் இயர்லி ஃபார் லேடிஸ் ஓவர் 45 to 50 years. 3, அல்ட்ராசவுண்ட், அதாவது வயிற்றில் உள்ள உறுப்புகளை பார்க்குறதுக்கு பெஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் டூல் வில் பி அல்ட்ராசவுண்ட். சிடி அண்ட் எம்ஆர்ஐ இஃப் நீடட் தான், அதாவது வி வில் நாட் யூஸ் சிடி ஆர் எம்ஆர்ஐ ஆஸ் அ ஸ்க்ரீனிங் டூல். பெட் சிடி யூஸ்வலி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜிங்க்கு நம்ம பெட் சிடி யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபார் as a ஸ்க்ரீனிங் இனிஷியல் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் அண்ட் மேமோகிராஃபி இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஓகே, ஸோ மெடிக்கல் இமேஜிங்க்கு வரும்போது பாதுகாப்புக்கு உண்டான பயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா டாக்டர்? ஸோ இந்த ஸ்கேனிங் பண்ண வரும்போது என்ன ஒரு மனநிலையில் வரவங்களுக்கு அப்போலோ புரோட்டான் என்ன ஒரு பாதுகாப்பு உறுதி கொடுக்குறாங்க? எஸ், எல்லாருக்கும் என்ன பயம்னா ஸ்கேனிங் பண்ணால் கேன்சர் வரும், ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் ரேடியேஷன். ஆனால் இந்த டயக்னாஸ்டிக் ரேஞ்ச், நம்ம பேசுகிறது டயக்னாஸ்டிக் ரேஞ்ச், அண்ட் அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, அதோட யூனிட் இருக்குது, மில்லி சீவர்ட்னு. நம்ம டயக்னாஸ்டிக் ரேஞ்ச் உள்ள ரேடியேஷன் இட் இஸ் இன் த சேஃப் ஜோன், அதாவது ஈவன் வித்தவுட் எனி ஸ்கேன்ஸ் நமக்கு பேக்ரவுண்ட்லேருந்து ரேடியேஷன் வந்துட்டுருக்கு. அதாவது இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா முக்கால்வாசி இடத்துல இட் வில் கம் வித்தின் தி சேஃப் ஜோன். அட் அப்போலோ புரோட்டான் நமக்கு என்னென்னா மிஷின்ஸ், they are the advanced machines, so less radiation dose, proper maintenance by a qualified team, so again reduced radiation. So இதெல்லாம் we make sure that the scan is done within the permissible safe limit. ஸோ பொதுவாக ஸ்கேன் எடுக்கிறதுக்கு திட்டமிட்ட நோயாளிகளுக்கு ஒரு துல்லியமான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக என்னென்ன ஒரு தயாரிப்பு தேவைப்படுகிறது டாக்டர்? சில ஸ்கேன்ஸுக்கு ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் ஓட போனால் நல்லாயிருக்கும், ஆர் இட் இஸ் பெட்டர் ஃபார் தி image quality. Now எக்ஸ்ரேக்கு போகும்போது no need for any preparation. அல்ட்ராசவுண்ட் போகும்போது எப்பயுமே நம்ம தண்ணி குடிச்சிட்டு போகணும், அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஃபாஸ்டிங், ஏன்னா அப்போ தான் நம்ம வயிற்றுக்குள்ள ஆர்கன்ஸ்னால் நல்லா கிளியராக தெரியும். சிடி அண்ட் எம்ஆர்ஐ பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன் இஸ் தட் வி ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 4 hours ஆஃப் ஃபாஸ்டிங், ஏன்னா சம்டைம்ஸ் தே வில் இன்ஜெக்ட் சம்திங் கால் தி கான்ட்ராஸ்ட். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு குமட்டலான ஃபீலிங் வரும், அதனால தான் வி ஆஸ்க் தெம் டு ஃபாஸ்ட் ஃபார் அட்லீஸ்ட் 4 hours. இன்னொன்று, கிட்னி நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஆர்எஃப்டின்னு சொல்லுவோம், அதாவது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்,
அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ வந்துட்டு புற்றுநோய் அப்படின்னாலே அதோடைய ஸ்டேஜ் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் சிகிச்சை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்கேனிங்கில் நமக்கு என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத துல்லியமாக காட்ட முடியுமா டாக்டர்? எஸ், லைக் ஐ செட், ஒன்று வந்து டிடெக்ஷன் அண்ட் டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர். ஓகே, ட்ரீட்மெண்ட் இப்போல்லாம் இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி இமேஜிங் தான். இப்போ அதாவது எந்த அளவு பரவி இருக்குன்னு பொறுத்து தான் கைட்லைன்ஸ் ஹேவ் பீன் ஃபார்ம்ட் பேஸ்ட் ஆன் தி இமேஜிங் ஃபைண்டிங்ஸ் அண்ட் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ புற்றுநோய் கண்டறிவதில் வந்துட்டு ஸ்கேனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இங்கே இருக்குது டாக்டர்? ஓகே, நவ் அட் அப்போலோ புரோட்டான் we have all the modalities under one roof. Not only that, we have the advanced machine in each modality. Mammography எடுத்துங்க, we have mammography with tomosynthesis. அதாவது மேமோகிராஃபிலேயே ஒரு செக்ஷனாக கட் பண்ணும் breast. அது ஒன்று. With regards to MRI, we have a 3 Tesla MRI. அதாவது 3 Tesla MRIல வந்து அதாவது even the small lesions can be picked up easily. 2 in PET CT, digital PET CT வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதுலேயும் ஈவன் ஸ்மால் லீஷன்ஸ் கேன் பி பிக்ட் அப் ஸோ தட் இட் ஆல் கம்ஸ் பேக் டு ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் டியூமர்ஸ். ஸோ அப்போலோ புரோட்டானில் வந்துட்டு இந்த ஸ்கேனிங் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ பெட் சிடி ஸ்கேன் பற்றி இன்னும் மேலும் நிறைய தகவல்கள் எங்களுக்காக சொல்ல முடியும்? எஸ், we have what is called the digital PET CT. Now நமக்கு எல்லாருக்கும் பயம் என்னன்னா PET CT போனால் ரேடியேஷன் ஜாஸ்தின்னு. ஸோ டிஜிட்டல் PET CTயில் வந்து பிகாஸ் ஆஃப் தி டிஜிட்டல் அந்த டெக்னாலஜினால தி ரேடியேஷன் டோஸ் இஸ் வெரி வெரி லெஸ். ஸ்கேன் டைம் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட் ஃப்ரம் லெட்ஸ் சே 12 minutes to 8 to 7 minutes. அதாவது we can pick up small lesions and they stand out better so that it helps the doctor to pick it up. The waiting time of patients, faster the scans, the patients need not wait long for scans. ஏன்னா ஒரு நீங்கள் வந்தீங்கன்னா பெட் சிடி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரேடியோ ஐசோடோப் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 45 minutes வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுவாங்க. In the meantime you will also be fasting ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஸோ ஃபார் ஆல் திஸ் PET CTயில் வந்து டிக்ரீஸ் டைம், டிக்ரீஸ் டோஸ் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ரெசல்யூஷன். அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் அதோட பயன்பாடுகள் என்னென்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா டாக்டர்? At Apollo Proton we have the 3 Tesla MRI. Okay, the 3 Tesla MRIல அட்வான்டேஜஸ் என்ன? ஒன்று பெட்டர் ரெசல்யூஷன், அதாவது நமக்கு தின்னர் கட்ஸ் கிடைக்கிது. 2 அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது எம்ஆர் பர்ஃபியூஷன், எம்ஆர் ட்ராக்டோகிராஃபி, அமைட் ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர். இந்த அட்வான்ஸ் சீக்வன்சஸ் என்ன ஆகும்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் பிளானிங், அதாவது சர்ஜிக்கல் பிளானிங். இந்த எம்ஆர் ட்ராக்டோகிராஃபி பண்ணால் we can avoid damaging the important areas like motor area and speech area. Amide proton transfer, அதாவது ஒரு லீஷன் ஒரு பிஹேவியரை நம்ம we can predict, is it an aggressive lesion or a non-aggressive lesion. இன்னொன்று functional MRI, அதாவது it also helps in treatment planning, அதாவது we should avoid important areas, again like I mentioned motor area, speech ஏரியாலாம் அவாய்ட் பண்ணி we can plan surgeries. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எம்ஆர்ஐ தான் எல்லாரும் விரும்புகிறாங்க இல்லையா டாக்டர்? பெட் சிடி ஸ்கேனுக்கும் எம்ஆர்ஐக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன் எல்லாரும் எம்ஆர்ஐ நோக்கியே போகிறாங்க? எஸ், அதாவது பெட் சிடிக்கு ஒரு ஸ்மால் ஃபியர் என்னன்னா ரேடியேஷன். எம்ஆர்ஐ இட்ஸ் கம்ப்ளீட்லி ரேடியேஷன் ஃப்ரீ. நவ் ஆனால் இஸ் இட் இன்டர்சேஞ்சபிள்? இல்லை, we cannot, அதாவது எம்ஆர்ஐக்கு பதிலாக பெட் சிடியை we cannot substitute. சில இதுக்கு எம்ஆர்ஐ இஸ் பெட்டர், சில இதுக்கு பெட் சிடி இஸ் பெட்டர். அதை பார்ப்போம். அதாவது கட்டி மூளையிலையோ ஸ்பைனல் கார்ட்லேயோ இல்லை சாஃப்ட் டிஷ்யூ அதாவது மசில்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் எம்ஆர்ஐ இஸ் பெட்டர். மற்றபடி ஃபார் லங் கேன்சர் ஆர் டியூமர்ஸ் எல்ஸ்வேர், அதாவது வேறு ஏதாவது கேன்சர் இருக்குன்னா PET CT is the modality of choice. ஏன்னா because it also helps in staging, அதாவது எந்த அளவு பரவுதுன்னு பார்த்துக்கலாம். Many stages we combine both, அதாவது head and neck cancers-லாம் we do both MRI and we do PET CTs. அதே தான் for in terms of prostate also we do MRI and we do prostate, because அதாவது MRIல வந்து we get fine details, we call it soft tissue resolution is better with MRI. So சில டியூமர்ஸ்க்கு MRI is a modality of choice, சில இதுக்கு PET CT is modality of choice.
பட் இன் சம் கேசஸ் we also combine ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோம், எம்ஆர்ஐயும் பண்ணுவோம், பெட் சிடியும் பண்ணுவோம். ஓகே. ஸோ சில நோயாளிகளுக்கு வந்து இந்த குறுகிய இடத்துல இருக்கும்போது கிளாஸ்ட்ரோஃபோபிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா டாக்டர்? ஸோ அதனால ரிசல்ட்ஸ் வந்து துல்லியமாக வரதுல எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருமா? அப்படி இருக்கிறதுனால அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் அதை எப்படி மேற்கொள்கிறாங்க? Now எங்கள் எம்ஆர்ஐ ஹேஸ் அ ஒயிட் போர், அதாவது நார்மல் போர். நீங்கள் எம்ஆர்ஐக்குள்ளே ஏன்னா ஒரு டனல் மாதிரி இருக்கும் அது, ஆனால் இது வந்து இட்ஸ் அ ஒயிட் போர், கொஞ்சம் வைடராக இருக்கும். 2, அதாவது நம்ம டனலுக்குள்ளே போகும்போது இருட்டாகும், பி டார்க். ஆனால் இங்கே வந்து தெர் இஸ் வி கால் இட் ஆம்பியன்ட் லைட்டிங், அதாவது வி கால் இட் எம்ஆர்ஐ ஸ்வீட் இன்ஸ்டெட் ஆஃப் இது. ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங். 3, வி கிவ் ஆடியோ விஷுவல் சப்போர்ட், அதாவது ஒரு பேஷண்ட் எம்ஆர்ஐ போகும்போது ஹீ கேன் சி அ வீடியோ பிஹைண்ட். ஆர் வி ஆல்சோ கிவ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் மியூசிக், ஆர் அவருக்கு என்ன சாய்ஸ் இருக்கோ அதை அவரை கேட்டுக்கலாம். என்ன அவருக்கு வீடியோ கண்டென்ட் வேணுமோ அதையும் போட்டுக்கும். ஸோ ஆல் திஸ் வந்து இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியாவை இட் வில் அவாய்ட். அண்ட் ஆல்சோ சம் அமௌண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வி யூஸ்வலி ஹேவ் அ குட் ரிசல்ட்ஸ் வித் பேஷண்ட்ஸ் வித் கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான கேன்சர் கட்டிகள் இல்லை லீஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கேனிங் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா டாக்டர்? Early detection. So early detection, one of the main thing is technology or advanced technology. So at Apollo, நம்ம சொன்ன மாதிரி we have 3 Tesla MRI, digital PET. இது வந்து even the smallest lesion, especially brainல surfaceலாம் even ஒரு 1 mm 2 mm lesions-லாம் we can pick it up with this advanced technology தான். Okay, again digital PET CT, அதாவது even the smallest lesion, அதாவது நம்ம ஒரு 3 mm 4 mm lesions-லாம் digital PET CT-ல நல்லா bright பளிச்சுன்னு தெரியும். So early detectionல advanced imaging makes a big difference. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம். நோயாளிகளுடைய மேம்பாட்டுக்கு கண்டிப்பாக ரேடியாலஜிஸ்ட் அண்ட் ஆன்காலஜிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு கொலாபரேட்டிவாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இருக்கணும் இல்லையா டாக்டர்? ஸோ அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் ரேடியாலஜிஸ்ட் மற்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் கூட எந்த அளவுக்கு ஒரு கொலாபரேஷனில் இருக்கிறீங்க? எஸ், அப்போலோ புரோட்டானில் வந்து ஒரு நியூ கான்செப்ட், அதாவது கேன்சர் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ். ஒரு ரீஜன் புற்றுநோய்க்கும் ஒரு டீம் இருக்கும். அதாவது இந்த டீமில் வந்து ஒரு ரேடியாலஜிஸ்ட், ஒரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ஒரு நியூ சர்ஜன் அண்ட் ஆல்சோ ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரி டீமாக பிரிச்சிருவாங்க. அதாவது பிரெயினுக்கு ஒரு டீம், ஹெட் அண்ட் நெக் ஒரு டீம், தொராக்ஸ்க்கு ஒரு டீம், அப்டமன் ஜிஐ அதாவது குடல் அண்ட் லிவர் பேங்க்ரியாஸ்க்கு அதுக்கு ஒரு டீம், ஜியு கிட்னி அண்ட் பிளாடருக்கு அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமாஸ்க் அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஈச் டீம் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட் ரீஜன் புற்றுநோயில். ஸோ இதனால் அஃப்கோர்ஸ் தி இன்ட்ராக்ஷன் பிகம்ஸ் மோர். ஏன்னா ஆஸ் அ டீம் ஒர்க் பண்ணும்போது தெர் இஸ் மோர் இன்ட்ராக்ஷன். அண்ட் ஃபார் அ ரேடியாலஜிஸ்ட் இன்டராக்டிங் வித் த ஆங்காலஜிஸ்ட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். அதாவது சம்டைம்ஸ் ஆங்காலஜிஸ்ட்க்கு வந்துக்கு they will know where to suspect or where the lesion is. So when it's a small lesion, even very important to pick up small lesions. In that case, regular interaction is very essential, and this cancer management team concept it aids in the whole process. Okay. So radiology departmentல இப்போ ongoing-ஆ ஏதாவது ரிசர்ச் வந்து புதுசா இமேஜிங் டெக்னிக்ஸ்க்காக போயிட்டு இருக்கா டாக்டர்? Yes. Now radiology is, let's say, it's probably the fastest growing field in the medicine. Now the aim வந்து டியூமர்ஸை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அதாவது பிஃபோர் இட் has spread. Okay. To tailor the treatment based on the type of tumor in PET CT. அதாவது நம்ம வந்து ரேடியோ ட்ரேசர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ நியூ ரேடியோ ட்ரேசர்ஸ் கண்டுபிடிச்சு ஒரு லீஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒன்று. எம்ஆர்ஐயில் ஃபாஸ்டர் ஸ்கேன்ஸ் அண்ட் ஈவன் பெட்டர் ரெசல்யூஷன். ஓகே. ஸோ ஏன்னா எம்ஆர்ஐ வில் டேக் ஒரு 45 minutes to 1 hour ஆகும். ஓகே. ஸோ என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் பேஷண்ட்ஸ் கேன் மூவ், அதனால் இமேஜ் கொஞ்சம் கம்மியாகும் குவாலிட்டி. ஸோ நம்ம ஸ்கேன் டைமை கம்மி பண்ணிட்டோம்னா பேஷண்ட்ஸ் கேன் கம் இன் அண்ட் கோ அவுட் மச் ஃபாஸ்டர். அண்ட் அதனால் மூவ்மெண்ட் கம்மியாகும். அண்ட் ஆல்சோ ஐ செட் வித் தி இன்க்ரீசிங் டெக்னாலஜி ஈவன் thinner cuts and pickup of small lesions is possible. ஸோ பொதுவாக நோயாளிகள் இல்லாமல் நார்மல் மக்களே வந்துட்டு ஸ்கேனிங் பண்ணால் ஒருவேளை கேன்சர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் அவேர்னஸோடைய இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் சார்பாக நீங்கள் சொல்லிடணும்.
அதாவது ஏர்லி டிடெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம டிடெக்ஷனுக்கு வந்து ஐ ஹாவ் டு ஸ்ட்ரெஸ் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் ஹெல்த் செக்கப்ஸ். ஓகே, ஸ்க்ரீனிங் ஆல்சோ. அதாவது நம்ம இயர்லி ஃபார் ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரெகுலர் செக்கப்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year. ஏன்னா நிறைய டைம்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனிங் வரும்போது வி பிக்கப் லீஷன்ஸ். ஓகே, அது ஒன்று. மேமோகிராஃபி ஃபார் லேடிஸ் women over 45 to 50 is very very important. Okay, ultrasound abdomen இதெல்லாம் it is not a invasive thing, it is a very very safe procedure. நம்ம எப்பயுமே ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டோமன் பண்ணிக்கிட்டா ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் சேஃப். பொதுவாக ஸ்க்ரீனிங்க்கு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா ஏன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? குழந்தைகளுக்கு பிரெயின் ஸ்கேன் பண்ணும்போது யூஸ்வலி வி ஒன்லி டூ அன் எம்ஆர்ஐ மோஸ்ட்லி. அதாவது அவங்க பதட்டமாக இருப்பாங்க, அதனால் ஸ்கேன் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பயம்லாம் இருக்கும். ஓகே, நம்ம ஒயிட் போர் எம்ஆர்ஐ வித் குட் லைட்டிங் இருந்த அந்த எம்ஆர்ஐ ஸ்வீட்டில் வந்து யூஸ்வலி சில்ட்ரன் அவங்க ஃபியர்லாம் ஒன்ஸ் அவங்க பார்த்தாவே யூஸ்வலாக போயிடும். 2, இட் இஸ் சின்ஸ் இஸ் இன் எம்ஆர்ஐ பேரண்ட்ஸ் நீட் நாட் பி அஃப்ரேட், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஒன்லி அ நான் ரேடியேஷன் பேஸ்ட் இமேஜிங் மொடாலிட்டி. ஓகே, 3, சப்போஸிங் அப்படி குழந்தைங்க ரொம்ப இதாக இருந்தாங்கன்னா ஒரு மைல்டு செடேஷனில் வி ஹேவ் அடிக்வேட் பீப்புள் அண்ட் த பர்சனல் ஃபார் சப்போர்ட், ஒரு மைல்டு செடேஷனில் கூட நம்ம எம்ஆர்ஐ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எம்ஆர்ஐ இல்லாமல் பெட் சிட்டி ஸ்கேன் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா அதனால ரேடியேஷன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் வருமா டாக்டர், மூளை சம்மந்தமாக இருக்கும்போது? பெட் சிட்டியில் வந்து பிரெயின் பார்த்தோம்னா த ஃபைன் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆயிரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெட் சிட்டி அலோன். ஸோ யூஸ்வலி when brain பார்த்தோம்னா நம்ம we have to do an MRI. அதாவது there is no alternate to doing an MRI. PET CT மட்டும் பத்தாது when you're dealing with brain tumors or brain lesions. பொதுவாக ஒரு நோயாளியை வந்துட்டு ஸ்கேனிங்க்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக பயப்படுவாங்க இல்லையா? ஸோ அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் என்னென்ன பாதுகாப்பு முறைகள் எல்லாம் இருக்குது? பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு செல்ஃபோன் பேசினாலே இந்த ரேடியேஷனில் அதில் கேன்சர் வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்க்ரீனிங் அடிக்கடி பண்ணுறதுனாலே வந்துட்டு எனக்கு கேன்சர் வந்துடும் அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி மேற்கொள்கிறீங்க டாக்டர்? அதாவது ஸ்கேனிங் பண்ணால் கேன்சர் வரும்னு அது ஒரு மித். ஓகே, நீ எப்படி செல்ஃபோன் பேசினா கேன்சர் வரும்னு ஒரு மித்தோ, ஸ்கேனிங் பண்ணால் கேன்சர் வரும்னு ஒரு மித். ஏன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே நம்ம யூனிட்ஸுங்கிறது கால் மில்லி சீவர்ட்டுங்கிறது. ஸோ நம்ம மில்லி சீவர்ட் நம்ம டயக்னாஸ்டிக் ரேஞ்ச், அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணோம்னா மேக்ஸிமம், அதாவது பெட் சிடி பண்ணோம்னா ஒரு 15 மில்லி சீவர்ட் தான் வரும். ஓகே, ஸோ தட் அதான் 15 மில்லி சீவர்ட்னால கேன்சர் வந்ததா இதுவரையும் சரித்திரமே இல்லை. ஓகே, அதாவது டேட்டா சஜஸ்ட் அண்டர் 100 மில்லி சீவர்ட்ஸ் இருந்தால் ஒரு சேஃப், அதாவது these are all டேட்டாஸ். 100 மில்லி சீவர்ட் கீழே சான்சஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இஸ் வெரி வெரி லோ. நம்ம அதனால் ஸ்கேன் பண்ணி கேன்சர் வந்ததா இது வரையும் நோ ரெக்கார்டட் டேட்டா ஸோ ஃபார். ஓகே, இன்னொன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு அஃப்கோர்ஸ் எப்போயுமே அந்த பயம் இருக்கும், அதாவது கேன்சர் வரும்னு. சில்ட்ரனில் வந்து சர்வேலன்ஸ், அதாவது சொன்ன மாதிரி ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ஹூ ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கேன்சர், அவங்களுக்கு ஸ்க்ரீனிங்லாம் வி வில் டூ இட் இன் எம்ஆர்ஐ. அதாவது வித் எம்ஆர்ஐ வி கேன் டூ அ ஹோல் பாடி ஸ்கேன் இட் செல்ஃப், or we call it whole body MRI. அதாவது டிடெக்ஷன் ரேட் இஸ் நியர்லி ஈக்குவல் டு பெட் சிடி. ஸோ சில்ட்ரனில் வந்து வி மூவ் அவே ஃப்ரம் ரேடியேஷன் பேஸ்ட் இமேஜிங் டு எம்ஆர்ஐ. ஸோ புற்றுநோய் கண்டறிவதற்கான ஸ்கேனிங் முறைகள் பற்றி, பல்வேறு ஸ்கேனிங் முறைகள் பற்றி எங்களுக்காக சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம்.